கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெட்டு வச்சு எப்படி பக்கோடா ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சாதாரணமான ஸ்வீட் ப்ரெட் வச்சு 5 நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம ப்ரெட் பக்கோடா ரெடி பண்ணிடலாம். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா உதிராக கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ எப்படி ப்ரெட் பக்கோடா ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக எப்படி ப்ரெட்டை வச்சு நம்ம பக்கோடா ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் வந்து ஸ்வீட் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ஸ்வீட் ப்ரெட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு 5 ப்ரெட் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 5 ப்ரெட்டு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சைஸாக நம்ம பொடியாக நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த ப்ரெட்டை லேசாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் இது போல் கொஞ்சம் பொதுப்பாக அரைச்சிட்டேன். இதை அரைச்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாட்டு பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். அதில் அது கூட ஒரு அரை பெரிய வெங்காயம் சின்னமாக இருந்தால் 1 கட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா இது போல் அரை வெங்காயம் போட்டுட்டு மறுபடியும் நம்ம மிக்சியில் லேசாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் மிளகா வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சிட்டேன். ப்ரெட்டு இனிப்புங்கிறதுனால நம்ம கொஞ்சம் மிளகா போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம அரைச்ச பிறகு பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட ஈரமும் பச்சை மிளகாயோட ஈரமும் இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். எல்லாத்தையும் அப்படியே நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரை வெங்காயம் இதில் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ நான் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து லேசாக இப்படி உதுத்து விட்ருங்க. உதுத்து விட்டிங்க அப்படின்னா தான் ப்ரெட்டு வந்து நல்லா அதோட ஜாயிண்ட் ஆகிட்டு நமக்கு நல்லாயிருக்கும். பக்கோடா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு இது போல் பூவாட்டம் எடுத்து விட்ருங்க. நான் ஒரு கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கேன். கேப்சிகம் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன கேப்சிகமாக ஒன்று சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எப்போவுமே பக்கோடான்னா கருவேப்பிலை ரொம்ப மெயின். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ஜீரகம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கடலை மாவுனாலே நம்ம கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும். எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒன்றா கிளறி விட்டுறலாம். ஓரளவு நல்லா கிளறிடுங்க. தண்ணி தேவைன்னா அதுக்கப்புறம் நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா வந்து வெங்காயத்துலலாம் ஈரத்தன்மை நிறைய இருக்கும். அதனால் நம்ம வந்து முதல்ல நல்லா பிசைஞ்சு விட்ருவோம். தேவைன்னா மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம கிளறிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஈரத்தன்மை நல்லாவே இருக்குது. பார்த்துக்கிட்டு தண்ணி தெளிச்சுக்குவோம். பாருங்கள், நல்ல உதிராக நமக்கு நான் தண்ணி தெளிக்காமையே ரெடி ஆயிடுச்சு. இது பதம் போதும். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு பிசைஞ்சுக்கலாம். ஆயில் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, மசாலா வந்து அந்த காய்கறியிலேருந்து பிரியாமல் நமக்கு அப்படியே கிடைக்கும். அதனால தான் நம்ம ஆயில் சேர்க்குறோம். நல்லா இதை சேர்த்து பிசைஞ்சு விட்டுட்டு பொரிச்சு விட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் மெத்தடு. ஈவினிங்கு பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப எப்போ செய்வீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த ப்ரெட்டோட இனிப்பு, நம்ம போட்டிருக்கிற காரம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுட்டேன். எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு. ரொம்ப சூடாயிடக்கூடாது. ஓரளவுக்கு சூடு வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம போட்டு வச்சுருக்கிற ஒவ்வொரு கட்டியாக நம்ம அதில் எடுத்து சேர்த்துக்குவோம். இப்படியே ஒவ்வொரு கட்டியாக எடுத்து சேர்த்துக்குவோம். உதிரி இல்லாமல் கொஞ்சம் கட்டியமாக அப்படி தான் இருக்கும் நமக்கு போடுறதுக்கு. கட்டியமாகவே நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ப்ரெட்டு அந்த கடலை மாவு எல்லாமே ஒன்றா சேர்ந்து நமக்கு அதில் ரெடியாக இருக்கும். ப்ரெட்டில் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு ஃப்ரை ஆயிரும். அதனால் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. தீயும் வந்து குறைச்சிருந்துட்டு எண்ணெய் வந்து ஓவராகவே நமக்கு சூடாயிடக்கூடாது. ஏன்னா போட்ட உடனே கருகி போயிடும். அது ஒரு மாவு பொருள் மாதிரி தான். அதனால் நம்ம அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஒரு வாசம், நல்ல வாசம் அந்த ஸ்வீட்டு ப்ரெட்டுக்கும் நம்ம போட்டிருக்கிற அந்த மசாலா இஞ்சி பூண்டுக்கெல்லாம் வந்து ஒரு செமையான வாசமாக இருக்குது. அது வதங்கும் போது சூப்பரான வாசமாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்த்திங்களா, நல்லா கிறிஸ்பியாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். மீதம் இருக்கிற பக்கோடாவையும் சேர்த்து விட்ருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்து எடுத்துடலாம். ப்ரெட் பக்கோடா ரொம்ப சூப்பராகவே கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள்,
நல்லா உதுக்கிறதுக்கு சூப்பராக வருது. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ப்ரெட் பக்கோடா எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.